உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் வக்ரம் அஸ்தமனம் பெற்றால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். புதனும் சுக்கிரனும் சூரியனுடன் நெருங்கியிருப்பார்கள். புதன் 28 டிகிரிக்கு மேலே வர இயலாது. சூரியனுடன் 28 டிகிரிக்குள்ளாகத்தான் புதன் சுற்றி கொண்டிருப்பார். பொதுவாக சூரியனின் கதிர்வீச்சுகளை பெற முடியாமல் போகும் கிரகங்கள் சற்று பின்னோக்கி நகரும். அதாவது தான் அமர்ந்துள்ள ராசிக்கு பின்னால் இருக்கும் ராசிக்கு ஒரு கிரகம் நகருவதையே வக்ரகம் என்று அழைக்கிறோம். சூரியனுடன் குறிப்பிட்ட பாகைக்குள் ஒரு கிரகம் நெருங்குமானால் அது அஸ்தமனம் என்று அழைக்கிறோம். ஆனால் அஸ்தங்கதம் ஆன கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திர திரியோண ராசிகள் போன்ற ஸ்தான பலம் பெற்றுவிட்டால் அஸ்தங்கதம் நீங்கிவிடும். பொதுவாக புதன் கல்விக்குரிய கிரகம், மனித மூளைக்குரிய கிரகம், வியாபார நுட்பத்தை தரும் கிரகம் புதன். அந்த புதனுக்கு வக்ர அஸ்தமன தோஷங்கள் இல்லை என்றே ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. வக்ரம் பெற்றாலும் அஸ்தமனம் பெற்றாலும் புதன் உன்னதமான பலன்களை தருவார். புதனும் சூரியனும் ஒரே ராசியில் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். புதன் எந்த அளவுக்கு சூரியனுடன் நெருங்குகிறாரோ அந்த அளவுக்கு இந்த புத ஆதித்ய யோகம் நல்ல பலன்களை தரும். புத ஆதித்ய யோகம் ஒரு ஜாதகருக்கு நிபுணத்துவத்தை தரும். ஜாதகனை ஏதாவது ஒரு துறையில் நிபுணனாக்கும். நிபுணத்துவத்தை பெற்ற ஜாதகன் புகழ் பெறுவான், செல்வம் திரட்டுவான். எந்த தோஷமும் தராத கிரகம் புதன். அவருக்கு வக்கர தோஷமும் இல்லை, அஸ்தமன தோஷமும் இல்லை. புதன் மீனராசியில் நீசம் பெறுவார். அந்த நீசம் பெற்ற புதன் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தருவார். புதன் தன்னுடைய மிதன வீட்டிலோ கன்னி வீட்டிலோ அமர்ந்து அந்த வீடு சந்திரனுக்கு கேந்திரமாக அமையுமானால் அது பத்திர யோகம் எனப்படும். இந்த பத்திர யோகம் ஜாதகனுக்கு நல்ல கல்வி அறிவையும், நீண்ட ஆயுளையும், புகழையும், வியாபார விருத்தியையும் தரும். புதன் பொதுவாக தன்னுடைய மிதன வீட்டிலோ கன்னி வீட்டிலோ சுக்கிரனுடைய ரிஷபராசியிலோ குருவின் தனுசு வீட்டிலோ அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். அதனால் புதன் வக்ரமானால் பெரிய கெடுதல் எதையும் செய்யாது, நல்ல பலன்களையே தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.